சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பாத்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிவிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்த. நம்ம உள்ள போய் ட்ரெஸ் ஆச்சும் பார்த்துட்டு இருக்கலாம்ல, அவர் பார்க் பண்ணிட்டு வர லேட் ஆகும், வாங்க போலாம். இல்லம்மா காவியா, மாப்பிள்ளை எதுவும் தப்பா நினைச்சிட்டு போறாரு, அவரும் வரட்டும், ஒன்னா போலாம். அம்மா எவ்வளவு நேரம் தான் வெளியே இருக்கிறது, வெயில் வேற ரொம்ப அடிக்குமா, கடக்குள்ள போனா கூட குளுகுளுன்னு ஏசில கொஞ்ச நேரம் உட்காரலாம், வாங்கம்மா. சந்தியா, உனக்கு ஏசினா எவ்வளவு பிடிக்குமா? மாமே இன்னைக்கு போய் நம்ம பெட்ரூம்ல ஏசி மாட்டுறேன். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேட் குளு குளுன்னு ஏசில தான். மாமா வேற நேரம் காலம் தெரியாம, நான் சரி ரகு வருவானே அவன்கிட்ட பேசலான்னு இவங்களெல்லாம் கடைக்குள்ள அனுப்பலான்னு ஏசிக்குள்ள போங்கன்னு சொன்னா, இது தெரியாம இவர் ஃபர்ஸ்ட் நைட் ஏசிலையா. என்ன விஜய், பொண்டாட்டி என்னென்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டியே. சிரிப்புதான் என் மருமகனோட அழகு. சரி வாங்க கடைக்குள்ள போவோம். ஏமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வராமா, நான் அவளை கூட்டிட்டு வரேன், நீங்களாம் கடைக்குள்ள போங்க. சரி வாம்மா காவியா, நம்ம உள்ள போலாம். வசந்தி வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஏண்டி சீக்கிரம் வாடி, வெளியே ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்காத. இவங்களை உள்ள அனுப்பதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேனே. இவன் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னா என்ன ஆளை காணும், வந்தா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு உள்ள போலான்னு பார்த்தா இவனை என்ன காணுமே. ஒய் சந்தியா, எனக்காகவா காத்துட்டு இருந்த? ஐயோ மாமா, பயந்துட்டேன். உங்களுக்காக நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்க போறேன்? நான் கூட நீ எனக்காக தான் காத்துட்டு இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் உள்ள போயாச்சு. ஆமா மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஐடியா பண்றீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மா நிக்கிறீங்க. ஏன் கோவப்படுற சந்தியா? அதெல்லாம் நான் ஐடியா பண்ணாம இருப்பேனா? நான் ஒரு பெரிய ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஜவுளி கடையில வந்து நிக்கிறோம். அடுத்தது நீங்க ஐடியா பண்ணதுக்குள்ள எனக்கு என்கேஜ்மெண்டே முடிச்சிடும் போல இருக்கு மாமா. டோன்ட் வெரி சந்தியா, நீ ஆசைப்பட்டு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா கூட நான் நடக்க விட மாட்டேன். சரி மாமா, ஏதோ பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா போதும் எனக்கு. சரி வா உள்ள போடா. எதுக்கு வெளியே நிக்கிற? நீங்க போங்க மாமா, சோனி வரலாம், நான் அவளை கூட்டிட்டு வரேன். இன்னும் போகலையே மாமா நீங்க? சும்மா தான் பார்த்தேன் சந்தியா. நான் வேற இன்னும் ரகுவ காணன்னு பதட்டத்துல இருக்கேன். இது தெரியாம இவரு வேற அடிக்கடி மூஞ்ச கொண்டு முன்னாடி காமிச்சு என்ன பயம் காட்டுறாரு. ஏன்டா இவ்வளவு நேரம்? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னல. வர்ற வழியில ஒரே டிராபிக். டேய் கல்லா, எனக்கு தெரியாதா? நான் வர்ற வழியில தானே நீ வந்திருப்பா. வர்ற வழி வெறும் காடு ரோடுடா, ஒரு வீக்குஞ்சோட ரோட்ல இல்ல, உனக்கு டிராபிக் என்ன? பொய். எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சிருந்தால இவ்வளவு நேரம் நான் உங்க தங்கச்சி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ அடி உன்கிட்ட நான் சொல்ல முடியும்? டேய், என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ? அதை விட்டுத்தல சந்தியா. நானே இப்போ உன்னை பார்த்ததுல செம மூடுல இருக்கேன் சந்தியா. இந்த மஞ்சள் கலர் சேரிக்கும் அப்படியே எலுமிச்சம்பளம் நிறத்துக்கும் உன்கிட்ட இருந்த அழகு அப்படியே அள்ளுது சந்தியா. டேய் கொஞ்சம் பொருடா, அந்த டைலாக்கை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் தானடி வர்ணிச்சும் அழகா சொல்லுவேன். என்ன தவிர உன்னை வர்ணிச்சது யாரு? யாரா? என் மாமன் தான். ஏண்டி உன் மாமா வர்ணிச்சாரு நீ பயம் எல்லாமே என்கிட்ட சொல்றா? இந்த பாருடா, இப்ப பாரு நிச்சயதார்த்த செலவோட எடுக்க வந்தாச்சு, நீ என்ன வர்ணிச்சுக்கிட்டே தான் இருக்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்க. அவர் என்ன கல்யாணம் பண்ணியே கூட்டிட்டு போயிருவார் போல இருக்கு. யாருடி அவன்? என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உன் ஜோக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வை, நானே பயத்துல இருக்கேன். நீ வாரேன்னு தைரியத்துல தான்டா நானே கிளம்பி வந்திருக்கேன். இப்ப நான் உள்ள போறேன், நீ சீக்கிரம் வந்து எனக்கு நிச்சயதார்த்த செலவு நீ தான் எடுக்கிறா, இல்லாட்டி உன்னை நான் சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. அப்போ சும்மா விட மாட்டேன்னா பெருசா ஏதோ நீ தர போற. ஓகே ஓகே. ஆமா, உனக்கு பெருசா தாரேன், உள்ள வா. டேய் சோனி வரடா, நான் கிளம்புறேன். சந்தியா ஒரு நிமிஷம். எனக்கு டைலடா, சோனி பார்த்தா தப்பா போயிரும். நான் உள்ள போறேன், நீ எங்க அம்மாட்ட பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி நிச்சயதார்த்த செலவு நீ எடுடா.
இவ வேற பாத்துட்டாளா, சும்மாவே என்ன பொறுக்கின்னு திட்டுவா. என்னதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அலையிறானே. இப்ப என்ன சொல்ல போறாளோ தெரியல. இவட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்? இந்த ஐடியா கிடைச்சிட்ட. ஓ, யாரையும் காணுமே. யாராச்சும் அவன்கிட்ட ஒரு கிஸ் அடிச்சுட்டு போலாம் போல இருக்கு. வாயிலாம் நம்மன்னு இருக்கு. ஒருத்தரையும் காணுமே. ஒரு கிஸ் அடிச்சாதான் இப்போ எனக்கு நல்லா இருக்கும் போல இருக்க. உலகத்துல எவ்வளவோ பொறுக்கி பாத்திருக்கேன். ஆனா கிஸ் பொறுக்கின்னு ஒருத்தன் உண்டா? இவன் கிஸ் பொறுக்கியா? இவன் இருக்கிற கிஸ் வெறுக்கி கிளவில இருந்து குமரி மாட்டினோட இவன் விட மாட்டான் போல இருக்கு. இவன் கிட்ட மட்டும் நான் மாட்டினேன், கடன் கூட பார்க்க மாட்டான், கிஸ் அடிச்சிருவான். இவன் கண்ணுல படாம நான் தப்பிச்சு போயிட வேண்டியதான். சோனி உஷாரா போ. கிஸ்ஸுங்கிற வார்த்தையை கேட்டு இந்த பயம் போயிட்டு ஓடுறா. இவளை நம்ம கிஸ்ஸுங்கிற வார்த்தையை வச்சுதான் மிரட்டணும் போல இருக்கு. இந்த கிஸ்ஸுங்கிற வார்த்தை வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. நாளைக்கு புருஷங்காரன் கிஸ் கொடுத்தாவோட மிரண்டு ஓடுவா. கிஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்கா? இனிமே என்னைக்காச்சும் என்கிட்ட பம்புளுக்கு வாடி, உனக்கு கிஸ்ஸு தான் மருந்து. டேய் மச்சான், நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வந்த உடனே என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணிச்சா? ஒரே ரொமான்டிக் தான் போல இருக்கு. ஏய், நீ எங்கடா போற? இந்த ஜவுளி கடையில எங்கேயாச்சும் ஒரு ஓரமா நிப்பா. சரி, வந்து உன்னை பாத்துக்கலாம். அதுக்குள்ளே ஆளுகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரலான்னு பார்த்தேன். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் என்கேஜ்மென்ட்க்கு தான சாரி எடுக்க வந்தோம். அது நம்ம சாருக்கா? ஹலோ, இந்த சாருங்கிற கூப்பிடுறதெல்லாம் காலேஜோட நிறுத்திடுங்க. இப்போ நீங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. அதனால நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி, நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி தான். என்ன அண்ணனையே தாராளமா கூப்பிடலாம். சரி சார். சரி அண்ணா. என்னடா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆமா அண்ணா, உங்களுக்கு இவருக்கு என்கேஜ்மென்ட்க்கு சாரி எடுக்கணும்னு சொன்னாரு. என்கேஜ்மென்ட்க்குனா ஃபேமிலியோட தான சாரி எடுக்க வருவாங்க. நீங்க தனியா வந்திருக்கீங்க. இல்ல பூமாரி, இது ஃபேமிலி என்கேஜ்மெண்ட் கிடையாது. இது அவ ஆளுக்கு பர்சனலா எடுத்து கொடுக்குற ஒரு என்கேஜ்மெண்ட். அதனால அவ மட்டும் வந்திருக்கா. என்னன்னா, உங்களுக்கும் ஆள் இருக்கா? என்னால நம்பவே முடியலனா. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச வரப்பாவே வச்சிட்டு சுத்திட்டு இருப்பீங்க. என்ன தங்கச்சிமா அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா? என் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு ஆள் கிடைக்காதா? இவன் மூஞ்ச பாரு, 24 மணி நேரம் கம்பும் லக்கியமா தான் சுத்துறான். இவனுக்கே நீ சூப்பரா ஒரு பிகர் கிடைக்க முச்சுல, எனக்கு கிடைக்காதா தங்கச்சிம்மா? ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நானும் என் ஃப்ரெண்டும் கூட உங்களுக்குலாம் ஆள் இருக்காது, நீங்க சிங்கிளா இருப்பீங்கன்னு நிறைய வட்ட கண்டல் பண்ணிருக்கோண்ணா. ஆனா நீங்களும் கமிட்டடா இருக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஷாக்கா இருக்குண்ணா. யாரு எனக்கு ஆள் இருக்காதுன்னு சொன்னது? உன் ஃப்ரெண்ட் அந்த டோராமான்ட்ட தானே? நான் அவ அக்காலையே உஷார் பண்ணி வச்சிருக்கேன், இது தெரியாம. இப்போ என்னமோ சொன்னீங்களே? ஏய் ரகு, இப்ப எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? சாரி மச்சி, எனக்கே தெரியாம நான் உளற பார்த்துட்டேன். நான் போய் சந்தியா அம்மாவை பார்த்து என்கேஜ்மெண்ட்டுக்கு சேலை எடுக்க ஏதாச்சும் பிளான் பண்றேன்டா. நீ சிஸ்டர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வாடா. சரி ஓகேடா. சிஸ்டர், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காதங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டு வந்து தான் அதை செய்யணும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுவீங்களா? அண்ணா, பரவாயில்லண்ணா, இவரை கூட்டிட்டு போங்க. ஏன் எதுக்கு என்ன உடனே அனுப்பி விட்டுருணுமா? இல்ல, அண்ணன் பாவம்ல, ஏதோ ஒரு வேலை தானே உங்களை கூப்பிட்டாரு, அதுக்குதான். இந்த பாரு பூமாரி, இந்த போன்ல ஜிபே போன்பே எல்லாமே இருக்கு. என்னென்ன தெரியும் எல்லாம் வாங்கி வச்சுக்கோ. என்னை எதிர்பார்க்காத, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்க, இந்த போன்பே கூகுள் பே இதெல்லாம் ஆசைப்பட்டுலாம் நான் உங்க கூட வரல. நீங்க கூப்பிட்டீங்கன்ற அன்புக்காக மட்டும்தான் வந்தேன். அதனால நீங்க என் கூட லைஃப் லாங் இருந்தா மட்டும் போதும். என்ன பூமாரி, நீ இவ்வளவு நல்லவளா இருக்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா கடையை சுத்தி பஸ்ஸை காலி பண்ணி தான் வெளியே கூட்டு வராங்க. ஆனா நீ எப்பவுமே என் அன்பு மட்டும் போதும், அதுக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா சொல்றியே. இதனாலதான் பூமாரி எனக்கு உன் மேல மேலும் மேலும் காதல் அதிகரிச்சுட்டே வருது பூமாரி. பூமாரி, நான் உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன் பூமாரி. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் இந்த கடையே கூட உனக்காக வாங்கி தரேன். சார், இந்த கடெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். நீங்க ஆசைப்பட்டு எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு நினைச்சா ஒரு சேரி மட்டும் வாங்கிட்டாங்க. அதை உங்க ஞாபகமா நம்ம கல்யாணம் வர நான் வச்சிருக்கேன். சார், இந்த ஜோடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓய் பூமாரி. பூமாரி, சூடி வந்துட்டா. அவ எதுவும் தப்பா நினைச்சு போறா. நான் போயிடுறேன், நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. சார், போலீஸ் சார், எங்க எஸ்கேப் ஆவீங்க? இதோ வரேம்மா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. எந்த டவுட்டா இருந்தாலும் பூமாரி கிட்ட கேட்டுக்கோமா.
ஐயோ இந்த கருவாயன் வேற சோனிக்கிட்ட நம்மள மாட்டி விட்டு போயிட்டானே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? பூமாரி எல்லா கூட்டத்துல காணாம போன குழந்தை மாதிரி இந்த மொழி முழிக்கிறா. அது வந்து சோனி. ஏ பூமாரி நீ இப்படி இருப்பன்னு நினைக்கலடி, ரொம்ப உஷார் தான். ஆளோட கடைக்கு வந்திருக்கியே, எனக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சாரி சோனி, நான் வரணும்னு நினைச்சு வரலடி, திடீர்னு ஃபோன் பண்ணாரு. சரி வாரியா, என் ஃப்ரெண்டுக்கு சாரி எடுக்கணும் நீ, அதனால தாண்டி வந்தேன். உனக்கு ஃபோன் பண்ணலானா நீ அன்னைக்கு மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு போனியா? உங்க வீட்ல என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலல்ல. இந்த நேரத்துல நான் கூப்பிட்டா நீ தப்பா நினைச்சிருவேன்னு தானே கூப்பிடல. ஆமா நீங்க என்னடி ஜவுளி கடையில? ஏ பூமாரி, எங்க அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி எடுக்க ஃபேமிலியா வந்திருக்கோம். ஓ அப்படியா, சந்தியாவுக்கு சாரி எடுக்க வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர்டி, நீங்க இருப்பானே நான் நினைக்கவே இல்லை சோனி. சரி வா பூமாரி, எங்க அம்மா கிட்ட போலாம். பா சோனி, நல்ல வேளை நீ வந்தா, இல்லாட்டி நான் தனியா தான் நின்று இருப்பேன். வா நம்ம அம்மா கிட்டே போய் நிப்போம். வசந்தி வாங்க மைனி, அண்ணன் வரலையா? அவரால நடந்து வர முடியல வசந்தி, அதனால பையன் ஸ்டெப் ஏறி வந்துகிட்டு இருக்காரு. விஜய் வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? நாங்க எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா? அங்க இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மகி. உங்க அம்மா சொன்னாங்க விஜய், மாமியார் வீட்டுக்கு போனா அவன் பொண்டாட்டியே தான் பாத்துட்டு இருப்பான், வர கண்டிப்பா லேட் ஆகும்னு. அதே மாதிரி ஆக்கிட்டே விஜய். ஐயோ இந்த உலர்வாய் மது போட்டு கொடுத்துட்ட, இவட்ட போய் சொன்னேன் பாரு. சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அப்படி சொல்லல விஜய், அவன் மாமியார் வீட்டுக்கு போனா சந்தியா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு பையன் வருவான்னு தான் சொன்னேன். இந்த உலர்வாய் மகி அப்படி தப்பா சொல்லுதுப்பா. நான் நம்பிட்டேம்மா. ஆமா வசந்தி, இந்த பொண்ணு ரொம்ப சூட்டிப்பா இருக்க. யாரு இவளா? இவன் என் பக்கத்து வீட்டு பொண்ணு தான், என் பொண்ணு மாதிரி தான். சின்ன வயசுல இருந்து விஜய் இவளும் ஒன்னாவே படிச்சு வளர்ந்தவிய, அதனால ஜவுளி கடைக்கு போயேனோனே நானும் வரேன் அப்படின்னு சொன்னா, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஏ விஜய், உங்க அம்மா ஊர் ஃபுல்லா என் மருமக பேரழகின்னு சொன்னாங்களே, அந்த பேரழகி எங்கடா? இதோ எல்லோ கலர் சேரி கட்டியிருக்காளே, அவதான் என் பேர் அழகி. அழகிதான், ஆனா நீங்க சொல்ற அளவுக்குலாம் பேரழகிலாம் இல்ல. என்ன மாமா இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது? சும்மா அவ சொல்லிடுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவ கொஞ்சம் உளர்வாய். சரி மைனி, வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. சந்தியாவுக்கு நாங்க சேலை செலக்ஷன் பண்றோம், நீங்களும் உங்களுக்கு என்னென்ன துணி வேணுமோ எல்லாம் எடுத்து பில் போடுற இடத்துக்கு கொண்டு வாங்க. சரி வசந்தி, நாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா சந்தியாக்கு நான் தான் சாரி செலக்ஷன் பண்ணுவேன், வாங்க பட்டு செக்ஷன்ல போய் செலக்ட் பண்ணலாம். சரி ராணி, நாங்க போய் சேலை எடுத்துட்டு வரோம். டேய் விஜய் இருடா, நான் தான் உன் பொண்டாட்டிக்கு சாரி செலக்ஷன் பண்ணுவேன். அம்மா சந்தியா, காவியா, ஆதி மாப்பிள்ள எல்லாம் வந்தாவல, எங்கம்மா அவங்கள எல்லாம் காணும்? ஏம்மா நம்ம பின்னாடி தான் வந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ரகு எங்க போனா? நிச்சயதார்த்த சேலை அவன் தானே எடுப்பேன்னு சொன்னா, ஆளையே காணும். காவியா வைங்க, நம்ம பின்னாடி தான் வந்தா, அதுக்குள்ள காணும். அவையா அங்க நின்னுட்டு ஸ்டக்காய் எதையும் பார்த்துட்டு இருக்கா. காவியா காவியா காவியம்மா, அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாரும் போயிட்டாங்க, வா. என்னங்க அங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு காவியா? எனக்கு எதுவும் தெரியலையே. என்னங்க அங்க பாருங்க, அங்க ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கு. ஆமா, அங்க ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கு. எனக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கும் ஒரு குழந்தை வேணும் போல இருக்குங்க. என்ன காவியா, நீ விளையாடுறியா? நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இல்லங்க, எனக்கு குழந்தை வேணுங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு குழந்தை பிறக்க மாட்டுக்கு? எனக்கும் இந்த மாதிரி குழந்தையோட விளையாடணும்னு ஆசையா இருக்காதாங்க? நான் அப்படி என்னங்க பாவம் பண்ணிட்டேன்? காவியா அல்லாத, சுத்தி கேமரா இருக்கு, தப்பா நினைச்சிட போறாங்க. யாரு பார்த்தா எனக்கு என்னங்க? என் மனசுல இருக்க கஷ்டத்தை அவங்களாங்க வாங்கிக்கிடுவாங்க. என் கஷ்டத்தை நான் தானங்க சுமக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தா அதை பால் ஊட்டி சேறு ஊட்டி தாளாட்டி எவ்வளவு நல்லா வளர்த்துருப்பேங்க. ஏன் எனக்கு இந்த கடவுள் ஒரு குழந்தைய தராம போயிட்டாருங்க? ஏன் காவியா நீ அழுறா? நமக்கு குழந்தை தானே வேணும், நம்ம சந்தியா மூலம் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாம். அவன் மூலம் நமக்கு எப்படிங்க குழந்தை கிடைக்கும்? அவளுக்கு குழந்தை பிறந்தா அது அவ குழந்தை தானங்க. இந்த பாருமா காவியா, நமக்கு குழந்தை வேணும், அது சந்தியா மூலம் பிறக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. என்னது? அவளுக்கு நம்ம மூலம் எப்படிங்க குழந்தை பிறக்கும்? அது என் கையில எப்படிங்க இருக்கு?
ஐயோ தப்பா இதை நினைச்சிருப்போம். இல்ல காவியம்மா, அவளுக்கு ஒரு குழந்தை எப்படியும் பிறக்கதான் போகுது. அதான் நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கிடலான்னு தான் உன் கையில இருக்குன்னு சொன்னேன். இந்த பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். அவளுக்கு குழந்தை பிறந்து அதை தத்தெடுத்து நான் வளர்த்தாவோட அது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்காதுங்க. என் வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு நான் பால் ஊட்டி நான் சீராட்டி வளர்க்கணுங்க. அதுதாங்க என் மனசு நிம்மதியா இருக்குங்க. எனக்கு 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 ஒரு குழந்தை வேணுங்க. சரி வா காவியா, நம்ம போலாம். நீ பார்த்துக்கிட்டே இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்பா. வா போலாம். என்னங்க, எனக்கு குழந்தை வேணுங்க, குழந்தை வேணுங்க. என்னங்க, அந்த குழந்தைய தூக்கி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு வரட்டாங்க. பாப்பா பாப்பா என்ன பாருமா. அம்மா அம்மா. என்னங்க, இந்த குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுதுங்க. இந்த குழந்தை எனக்கு வேணுங்க. காவியா, உனக்கு அறிவு இருக்கா என்ன? அந்த குழந்தை உன்னை பார்த்து அம்மான்னு கூடல, அவங்க அம்மா என்ன வாராங்க பாரு. வா, எனக்கு அசிங்கமா இருக்கு காவியா. என்னங்க என்னங்க. நீ வாரியா இல்ல நான் விட்டுட்டு போட்டா? நீங்க எந்த மாதிரி சாரி பாக்குறீங்க? நிச்சயதார்த்த சாலை வேணுமா? எந்த மாதிரி கலர் எடுத்து போட மேம்? அம்மா, ஒரு 5-6 கலர் எடுத்து போடுமா. எந்த கலர் என் பையனுக்கு பிடிக்கும் அவன் தான் சேலை செலக்ஷன் பண்ண போறான். சரிம்மா, உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 5-6 சாலை எடுத்து வைக்கிறேன். அதுல எது ஓகேவோ பார்த்து எடுங்க. நான் அந்த பக்கத்துல உள்ள கஸ்டமரை கவனிக்கிறேன். டேய், ஏத்தாப்புல ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு நிக்கிறான் பாரு, அவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு எப்பதான் அவன் யாருன்னு தெரியும்? நான் தான் முன்ன பின்ன அவனை பார்த்ததே இல்லையே. ஏய், அவன் தான்டா யாரு சந்தியாவை கட்டிக்க போற மாமன் பையன். ஏய், அவன் உன்னோட அழகா இருக்கண்டா. எனக்கு என்னமோ உன் ஆள் சந்தியாவை அவன் பிக்கப் பண்ணிடுவான் போல. இந்த பாருடா, ஃப்ரெண்டுன்னு பாக்குற மூஞ்சி திரும்பிடும். ஆமா, உண்மையை சொன்னா வலிக்கும். சார், நீங்க எந்த மாதிரி சாரி பாக்குறீங்க? எங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் சாரி தான் வேணும். எதுவும் நல்ல கலர் இருந்தா அதை எடுத்து போடுங்க. ஓ, நீங்களும் கல்யாண குரூப் தானா? சரி, உங்களுக்கும் 2-3 என்கேஜ்மெண்ட் சாரி எடுத்து போடுறேன், பாருங்க. ஏய், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குடா. இது சந்தியாவுக்கு நல்லா இருக்கும்ல? ஆமாடா, இது சிஸ்டருக்கு நல்லா சூட் ஆகும். எதுடா இது? இந்த சரியே எப்படி போட்டுருங்க. சார், நீங்க பரவாயில்ல சார். வந்த உடனே உங்க வயிற்றுக்கு சூப்பர் சாரியா பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்களே. யார் இதுங்க? எனக்கும் இதே கலர் தான் பிடிச்சிருந்துச்சு. இவரும் கரெக்டா இதே பார்த்து சூஸ் பண்ணிட்டாரு. நல்ல ரசனை உள்ளவரா இருப்பாரோ. இவர் எவ்வளவு அழகா இருக்காரு. இவர மாதிரி நமக்கு ஒரு புருஷன் அமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல.